ரவிஜி, நீங்கள் இங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு முக்கிய பணியை ஆற்றுவதற்காக நீங்கள் நியமிக்கப்பட்டீர்கள் என்று கூறப்பட்டது. அப்படி ஏதேனும் முக்கிய பணி நிமித்தமாய் நீங்கள் தமிழ்நாடு வந்தீர்களா? நீங்கள் இங்கே வந்ததும் விரைவில் தமிழ் மக்களுடனும் தொடர்பு ஏற்படுத்திவிட்டீர்கள். தமிழ் மொழி, மக்கள், சமூக குழுக்கள் என்று மிக வேகமாக அவர்களுடன் ஒன்றி போனீர்கள். தனிப்பட்ட விருப்பத்தினால் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டீர்களா அல்லது அதுவும் ஒரு பணி நிமித்தம்தானா? When I came to Tamil Nadu, நான் தமிழகத்திற்கு வந்ததும் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடன் புதிய தொடர்பு ஏற்படுத்த என்று நான் நினைக்கவில்லை. தமிழகத்துடனான தொடர்பை புத்துணர்வு கொள்ள செய்யும் விதமாகவே இருந்தது. காரணம், நான் ஏற்கனவே தமிழகத்துடன் நிறைய வகையில் தொடர்பில் இருந்தேன். சில உதாரணங்களை நான் நினைவு கூர்கிறேன். நான் ஒரு கிராமவாசி. எனது கிராமத்தில் நான் பாடசாலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எங்கள் அக்கம்பக்க கிராமங்களில் ஒரு மனிதர் சுற்றி வருவார். gentleman, வயதானவர், நாட்டு வைத்தியர். நாங்கள் அவரை தட்சிண பாபா என்று அழைப்போம். Dakshini Baba. பாபா சென்னையைச் சேர்ந்தவர். மாதத்தில் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் நாட்டு வைத்தியர் என்பதால் அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் மரியாதையுடன் வரவேற்கப்படுவார். எங்கள் வீட்டுக்கும் அடிக்கடி வந்து எனக்கு கதைகளெல்லாம் சொல்வார். அவர் திறமையான ஜோதிடரும் கூட. தட்சிண பாபா கூறும் கதைகள் எனக்கு ஆர்வத்தை தூண்டும். ஆக சென்னையுடன் அப்போதே எனக்கு தொடர்பு உண்டு. பிறகு நான் மேல்நிலைப் பள்ளியில் படித்தபோது நாம் எப்போதும் ஊக்கம் தரும் கதைகளையும் உந்துதல் ஏற்படுத்தும் பழமொழிகளையும் நாடினேன். மோட்டிவேஷனல் கோட்ஸ். நான் மாணவனாக இருந்தபோது இது போன்ற கதைகளால் உந்தப்பட்டேன். எங்கள் பள்ளி நூலகத்தில் இம்மாதிரி பழமொழிகளுடன் கூடிய நூல்களை எடுப்பேன். இதில் ஒரு பழமொழி என்னை மிகவும் ஆழமாக பாதித்தது. எனக்கு வலிமையை கொடுத்தது. உங்களிடம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அது திருக்குறள் தான். எதையாவது செய்ய நினைத்தால், உனக்கு உறுதி இருந்தால் உன்னால் அதை பெற முடியும் என்று எனக்கு போதித்த குறள். எதுவும் சாத்தியம்தான், நம்மால் முடியும். இது தேவநாகரி ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தைகள் விரிவாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு தமிழ் புலவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று. உனது உறுதிதான் முக்கியம். இந்த உயரிய எண்ணம் என் மனதில் உருப்பெற்றது. அப்போதே எனக்கு திருவள்ளுவரின் பிறந்த மண்ணை பார்க்க வேண்டும் என்று ஆவல். எனது வரலாறு பாடநூலில் நான் ஒருவரை பற்றி படித்தேன். கிமு 400க்கு முன்பு சந்திரகுப்த மௌரியாவின் காலத்தில் பத்ரபாகு என்று ஒரு ஆச்சாரியார் இருந்தார். சுமார் 12,000 துறவிகளோடு பாடலிபுத்ராவில் இருந்து தமிழகத்தில் உள்ள அரிகந்தகிரிக்கு பயணித்தார். தமிழ்நாடு. நான் வியப்புடன் யோசித்தேன், அந்த காலத்தில் 12,000 பேர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் இந்த பயணத்தில் உள்ள தளவாடங்கள் என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும், உணவு தரப்பட வேண்டும், வழிநெடுகிலும் அவர்களுக்கு ஆதரவு கரங்கள் கிடைத்திருக்கும். 1000 கிலோமீட்டர் பயணம் என்பது குறித்து எனக்கு ஆர்வம் ஏற்பட அரிகந்தகிரி குறித்து என்னுள் ஒரு தேடல் எழுந்தது. அங்கே செல்ல வேண்டும் என்ற ஆசை, ஆச்சாரியார் மத்ரபாகு போற இடத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆவல். நான் தமிழகத்திற்கு வந்தவுடன் அந்த பகுதியை பற்றி விசாரித்தேன். அது குறித்து யாருக்கும் தெரியவில்லை. அந்த இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில்தான் உள்ளது. திருமலை என்னும் கிராமத்தில் அரிகந்தகிரி இருப்பதை தெரிந்து கொண்டேன். முதலில் மாவட்ட ஆட்சியாளரை தொடர்பு கொண்டு அரிகந்தகிரி பற்றி விசாரித்த போது அவருக்கு தெரியவில்லை. பிறகுதான் திருமலை கிராமத்தில் இருப்பதை சொன்னார்கள். நான் அங்கு சென்றேன். நீங்களும் போய் பாருங்கள்.
2000 வருட பழமையான குகைகள் இருப்பதை காணலாம். caves fresco. இந்த அரிஹந்த்கிரியை பார்க்கும் ஆவல்தான் என்னை மேல்நிலை பள்ளி காலத்தில் ஆட்கொண்டது. நான் காவல்துறை பணியில் சேர்ந்தபோது முதலில் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பணி செய்தேன். பின்னர் காஷ்மீரில் பணி செய்ய நேர்ந்தது. அப்போது பல விஷயங்களை அறிந்து கொண்டேன். அங்கே சங்கராச்சாரியார் மலையை பார்த்தேன். இங்கிருந்து சென்று ஆதி சங்கராச்சாரியார் கட்டிய ஆலயத்தை பார்த்தேன். நான் இதையும் அறிந்தேன். பின்னர் அதனை விசாரித்து உண்மை என்று உணர்ந்தேன். காஞ்சி மடத்தில் ஆதி சங்கராச்சாரியார் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பாக அவரது சீடரான சுரேஸ்வராச்சாரியாவை காஷ்மீரில் இருந்து அழைத்து வந்தார் என்று அறிந்தேன். காஷ்மீரில் சுரேஸ்வராச்சாரியாவையும் அவரின் தமிழக தொடர்பையும் அறிந்தேன். பத்ரிநாத், கேதார்நாத் போகும்போதெல்லாம் எனக்கு தமிழ்நாடு பற்றி நினைவுகள் வரும். காரணம், பத்ரிநாத் கோவில் அர்ச்சகர் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர். அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு சென்றபோது அஸ்ஸாம் மாநிலத்தின் தனித்துவமான அடையாளமாக விளங்குவது A Vaishnavite saint. ஸ்ரீமந்த் சங்கர் தேவின் போதனைகளே. 600 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு வைணவ ஆச்சாரியார் அசாம் மாநிலம் காமரூப்பிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். ராமேஸ்வரத்தில் பயின்றார். காஞ்சி பீடத்தில் கல்வி கற்று பிறகு காசி சென்று அங்கும் படித்தார். பிறகு அசாம் திரும்பி வந்தார். ஏறக்குறைய 14 வருடங்கள் பயணம். அவர் காமரூப்பிற்கு சென்றடைந்த பிறகு, அதாவது தற்போது கவுஹாத்தி என்று அழைக்கப்படும் பகுதி, அவர் எழுதிய முதல் பாடல் தன்ய தன்ய பாரத பூமி. வைணவ மையங்களை உருவாக்கினார். அவற்றிற்கு சத்ராஸ் என்று பெயர். Monasteries they called satras. தமிழகத்தில் இருந்த பக்தி கலாச்சாரத்தால் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். இந்த தமிழ் கலாச்சாரம் தான் அசாமின் அடையாளத்தை உருவாக்கியது. அங்கே நான் பல ஆண்டுகள் பணியாற்றியதால் அங்கே சத்ராவுக்கு செல்லும் போதெல்லாம் I say, look, அசாமின் கலாச்சாரத்தை உருவாக்கிய இந்த துறவி Assam. ஸ்ரீமந்த் சங்கர் தேவ் எவ்வாறு தமிழகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தார். நான் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது I came with a lot of ஏற்கனவே நிறைய தொடர்புகளுடன் தான் வந்தேன். என்னை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருந்த தொடர்புகளுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாகத்தான் இருந்தது. and தமிழக மக்கள் மிகவும் பாசத்துடன், அன்புடன், நல்ல மாதிரியாக பழகுகிறார்கள். நான் யாரை சந்தித்தாலும் அவர்களை முதன்முறையாக சந்திப்பது போன்ற எண்ணங்களே தோன்றுவதில்லை. இங்கே நான் அந்நியராகவே தோன்றவில்லை. வெளி மாநிலத்தவன் என்று நான் நினைக்கவே இல்லை. உண்மையிலேயே இங்குள்ளவர்களில் ஒருவனாகத்தான் நான் உணர்கிறேன். புதிய தொடர்பை உருவாக்குவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை. அது எப்போதும் இருக்கும். நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். நமது நாட்டின் அழகை கற்பனை செய்து பாருங்கள். இதை பற்றியெல்லாம் நாம் மறந்துவிட்டோம். அரிஹந்த்கிரியை நினைத்து பார்க்கும்போது, திருவள்ளுவரை நான் பள்ளியில் பயின்ற போது நான் நிறைய கற்றேன். உங்களுக்கு தெரியுமா, நான் திருக்குறளை தமிழில் படிப்பதற்கு இன்று வந்த பிறகுதான் கற்றுக்கொண்டேன். ஆனால் அப்போது திருக்குறள் ஹிந்தியில் இருந்தது. திருக்குறள் எனக்கு பெரிய உந்துதல் சக்தியாக திகழ்கிறது. எல்லாமே நல்லாசிகள் தான். அப்படித்தான் இருக்க வேண்டும். குழந்தை பருவம் முதலே எனக்கு தமிழ்நாட்டுடன் ஆழமான தொடர்பு உண்டு. நீங்கள் அதை இன்னும் பக்குவமடைந்துள்ள தொடர்பு என்று வேண்டுமானால் கூறலாம். எனக்கு தமிழகத்தில் பணியாற்றும் அருமையான வாய்ப்பளித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.